இயேசுவுக்கு சிநேகிதனான லாசருவை பற்றித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அந்த பெத்தானியா ஊருக்கு இயேசு வரும்போது அந்த குடும்பத்தில் நலம் விசாரிப்பது அவருடைய வழக்கம். அப்பேற்பட்ட அன்பாயிருந்த குடும்பத்தில் ஒரு மரணம் வரும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கும். அந்த தருணத்தில் தான் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் எத்தனையோ முறை நீங்கள் சோர்ந்து போகும்போது, நீங்கள் வியாகுலப்பட்டு போகும்போது, நீங்கள் கடன்பட்டு பாரத்தில் விழுந்து சத்ருவானவன் உங்களை துரத்தி கொண்டு போகும்போதெல்லாம் நான் உங்களிடத்தில் சொன்னேனே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, தேவனுடைய மகிமையை காண்பாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உனக்கு ஆறுதலும் தேர்தலும் தந்து உன்னை வழிநடத்தி கொண்டு போகிற கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன், ஆனாலும் என் குடும்பத்தில் உள்ள தரித்திரங்கள் மாறவில்லையே, பிரச்சனைகள் மாறவில்லையே, பாடுகள் மாறவில்லையே, துக்கத்தோடு தான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டுமா என்று அநேக குடும்பங்கள் ஏக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் வியாகுலத்தை நான் மாற்றுவேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்.